ஒரு ஸ்குவாட் லீடரா இருந்த எர்வின் ஸ்மித் அவன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணி கமாண்டர் அப்படின்ற இடத்துக்கு போனான். கமாண்டரா மாறின எர்வின் நம்மளை பல இடத்துல மெய்மறக்க செஞ்சிருப்பான். ஏன்னா ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லா இடத்துலையுமே எமோஷனலா ட்ரிகர் ஆகாம ஒரு பெர்ஃபெக்டான லாஜிக் பேஸ்டு மைண்ட் செட்டோட தான் எப்பயுமே முன்னேறி போயிருந்தான். அப்படி சில ஈவெண்ட்ஸ்ல எர்வின் ஒரு கமாண்டரா எப்படி யோசிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சோல்ஜர்ஸோட டெட் பாடிஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு வாங்கன்னு எர்வின் சொன்ன அந்த சீசன் 1 பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு எர்வினோட கேரக்டர் மேல. டெட் பாடிஸை நாங்க எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடுறோம் எமோஷனலி ட்ரிகரா இவங்க பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு எர்வின் அவங்க கிட்ட நேரடியாவே சொல்லிடுவான், இந்த மாதிரி நீங்க பணத்தை எடுக்கணும்னு போனீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கவங்களும் பணமா மாறிடுவாங்க. ஆனா அவன் கேட்கல. லிட்டரலி எர்வின் சொன்னதுதான் ஆல்மோஸ்ட் நடந்துச்சு. இந்த இடத்துல எர்வின் ஒரு கமாண்டரா எமோஷனலா ட்ரிகர் ஆகாம இருக்கான்றத நமக்கு ஆணித்தரமா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிறந்த தலைவனா ஒரு கமாண்டரா சோல்ஜர்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள முன்னேற சொல்ற ஒரு தலைவன் தான் எர்வின். உதாரணம் சீசன் 2ல கையே துண்டா செதறி போனாலும் நெகட்டிவ் மைண்ட் செட் மட்டும் சோல்ஜர்ஸ்குள்ள ஊடுருவி இருந்துச்சுன்னா அந்த ஆபரேஷனே கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுன்றது எர்வினுக்கு கான்சியஸாவே தெரியும். அதனாலதான் முன்னேறி போகணும்னு அந்த இடத்துலயும் எர்வின் சொல்லியிருப்பான். உயிரே போற எந்த இடமா இருந்தாலும் எர்வின் ஒரு தலைவனா அவனோட கடமையை செஞ்சிருவான். அப்படியே வெயிட் பண்றாடே, ஏன்டா எவ்வளவு பிரம்மாண்டமான கண்டென்ட் இறக்கிருக்கீங்க. அந்த செதுக்கி வச்ச சிற்பத்தை இப்படி ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கு. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபுல் ஸ்கிரீன்ல பாடுறா. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாடா பார்க்கலாம்.